பீஃப் 2 கிலோ, 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, 5-6 பச்சை மிளகா, புதினா இலை. இப்போது நம்ம பீஃப் மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 துண்டு பட்டை, சுருள் பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், சீரகம், தனியா, காஞ்ச மிளகா இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸோ இது வறுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போது அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கும் போது அதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ ரசிச்சிட்டு இருக்கேன் நான். ஹோப் யூ கைஸ் டு என்ஜாய் திஸ். ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் தான். ஸோ இதையும் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம களத்தில் இறங்க போகிறது பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் க்ரீன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் இந்த ப்ராசஸில் உள்ளே இறங்குது. இதுக்கே இப்படியா, நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட மெயின் பிக்சரே உள்ளே இறங்க போகுது. வெயிட் பண்ணுங்கள். எனக்கும் மாசாக ஒரு பிஜிஎம் போட்டு நம்ம தலைவரை வெல்கம் பண்ணணுன்னு தான் இருக்குது. ஆனால் காப்பிரைட் அடிச்சிருமே. ஓகே, இப்போ நம்ம இதை உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் திருப்பி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், at last chili powder. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்பயாவது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நல்லா வேக விட்டுறலாம். இதுலேருந்தே தண்ணி வரும், அதுலேருந்தே இது வேக ஆரம்பிச்சிடும். இப்போது அதிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுது. இதில் வர தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். இப்போது இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் இப்போ வெந்துடும். இப்போ
ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கனால இது வந்து சால்னா மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம் இன்றைக்கி. அதனால் இது வந்து கொஞ்சம் திக்கன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து சால்னா மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சால்னா மாதிரி இப்படியே விட்டுறலாம், ஃபினிஷ் அப் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக நாங்கள் இன்றைக்கி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து அடுப்புலேயே வச்சு திக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்மளோட ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செமி கிரேவியாக தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.